அங்க நடந்தது யாருக்கும் எதுவும் தெரிய வேணாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும். சக்தி அக்கா, அம்மாவும் அக்காவும் வந்துட்டாங்க. இதோ வரேன். அம்மா அம்மா அம்மா, என்னாச்சுமா? தலையில இவ்வளவு காயம் பட்டிருக்க? மீனாட்சி அக்கா, அக்கா என்னாச்சுமா? தடிக்கு கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். என்ன மீனாட்சி அக்கா, எங்களெல்லாம் பாத்துப்போன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டு இருப்ப. நீ ஏன் இப்படி தடிக்கி விழலாமா? அது கவனமா இருக்க கூடாது? யமுனா அக்கா, அம்மாவை பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு வர மாட்டியா? அது நான் விழும்போது அவ இல்ல, அவளை டெய்லர் கடைக்கு அனுப்பியிருந்தேன். கோயிலுக்கு போற வழியில நடந்துருச்சுமா. யமுனா என்ன பண்ணுவா? வலிக்குதாம்மா? ஏக்கா, கோயிலுக்கு போறேன்னா என்ன கூப்பிட்டா நான் துணைக்கு வரமாட்டேனா? ஏங்க தனியா போயிட்டு? நான் கோயிலுக்கு பார்த்து நீ வா முதல்ல. காயம் ரொம்ப பெருசா இருக்குங்களே, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம் தம்பி, நீங்க சாப்பிடுங்க, உட்காருங்க. மாமா, நான் பேண்டேஜ் போட்டு விடுறேன். சுயமரியாதைன்னு சொல்லிட்டு அலைஞ்சால, இது அத அழிச்சதுக்கு. நான் தான் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தால, இது அவ திமிருக்கு கறி பூசினது. அவ ரெண்டாவது பொண்ணு ஏன் முன்னாடி நின்னு திமிரா பேசினால, அந்த திமிருக்கு கொள்ளி வச்சது இது. என்னைய ஒரு வார்த்தை கூட பாராட்ட மாட்டேங்கிறிய புஷ்பா. பணத்தை ஏன் திரும்ப கொடுத்து விட்டீங்கன்னு கேட்டீல, ஏன்னு இப்ப புரியுதா? புஷ்பா புருஷன்னா சும்மாவா? இவ்வளவு நாள் நான் கத்துனதுக்கு இன்னைக்குதான் நீ உருப்படியா ஒரு வேலை பண்ணிருக்க. ஐயோ ஏ ராசா, நீ எதுக்குமே லாயக்கே இல்லன்னு நினைச்சேன். பரவாயில்ல, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டியே என் செல்லம். டேய், நீ என்னடா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்க? இதுல என்னமோ மிஸ் ஆகுற மாதிரி உங்களுக்கு தோணலையா? ஐயோ, சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ ஏன்டா இப்படி அபசகுணமா பேசுற? என்ன விஷயம்டா? எல்லாம் கரெக்டா தானே போய்கிட்டு இருக்கு. அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. பணம் காணும்னு இந்நேரம் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஒப்பாரி வச்சிருக்க தேவையில்ல. ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே. ஏன்? என்னடா சொல்ற? டேய், மீனாட்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு அவ பரிதவிச்சுக்கிட்டு இருப்பா. பொறுங்க, கண்டிப்பா வருவா. அவளுக்கு வேற வழியே இல்ல. அதுதான் எனக்கு வேணும், அதுதான் வேணும். அவ அப்படியே பரிதவிக்கணும். என்கிட்ட ஓடி வந்து என் காலை புடிச்சு கெஞ்சணும். அவ கெஞ்சியே ஆகணும். துர்கா, அந்த வெளிகேட்டையும் மூடிடு. சரிக்கா. புது செருப்பு செம்மையா இருக்கே. யாரோடதான் இருக்கும்? ஒருவேளை சக்தி அக்கா வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ? சக்தி அக்கா, வரேன். சக்தி அக்கா, இங்க வாக்கா. என்னடி? அக்கா, இது நீ வாங்குனியா? இல்லையே, சாந்தாக்காவோட தான் இருக்க போகுது. ஆமா, இது எங்க இருந்துச்சு? இங்கதான்க்கா, கேட்டு பக்கத்துல இருந்துச்சு. ஆனா சாந்தாக்கா இந்த மாதிரி ஸ்லிப்பர்லாம் போட மாட்டாங்களே. நீ சொல்றது கரெக்ட் தான். எதுக்கும் எடுத்து வை. யாராவது தெரியாம விட்டுட்டு போயிருப்பாங்க.
திரும்ப வந்து கேட்கும்போது கொடுத்துடலாம். போக்கா. ஆனா டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு போன மாதிரிலாம் எனக்கு தெரியல. அப்படியே மிஸ் பண்ணிட்டு போயிருந்தாலும் இந்நேரத்துக்கு வந்து கேட்டிருக்க மாட்டாங்களா என்ன? நான் போட்டு பார்க்கறேன். ஏய் 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 வேணாண்டி. சும்மா இருக்கா? அக்கா ஆனா கொஞ்சம் பத்தல மாதிரி தெரியுதுக்கா. ஆனா நம்ம யமுனா அக்காக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். யமுனாக்கா, யமுனாக்கா, இது வரேன். சும்மா இருக்க மாட்டியா? சும்மா எடுத்து இருக்கா? உள்ள வை. என்ன? இங்க வா, வா சீக்கிரம். என்னடி? இந்தா. அக்கா உன் செருப்பு பிஞ்சு போச்சுன்னு பின்னு போட்டு சுத்திட்டு இருந்தல்ல, இந்தா சூப்பரான லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்க ஸ்லிப்பர் போட்டுக்கோ. எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? சேச்சே, அவ்வளோ நல்ல மனசெல்லாம் கிடையாது. யாரோ இங்க வாங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. அப்புறம் எதுக்கடி அதை எடுத்து கையில வச்சுட்டு நிக்கிற? தூக்கி தூரம் போடு. யமுனாக்கா, அவகிட்ட இருக்கிற செருப்பை நீ வாங்கி வைக்கா. நமக்கு தெரியாம இவ யூஸ் பண்ணாலும் பண்ணிடுவா. ஓ, உங்க 2 பேருக்கும் என் மேல அவ்வளோ நம்பிக்கை இல்லாம போச்சா? நீங்களாச்சு உங்க ஸ்லிப்பர் ஆச்சு. இவ ஒருத்தி. செருப்பு ரொம்ப பழசா இருக்கு, அதோட நடந்தா அடிபட்டுரும். இப்படி நீ ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தனா வீடே ஒரு மாதிரியா இருக்குமா? ரொம்ப வலிக்குதாம்மா? ஒன்றும் இல்லை, சரியாயிடும். போய் படுமா. அடிக்கடி நீதா, முடி தொலைகிற கனவுல நீதா, என்ன தோரத்துற எனக்குள்ள இருந்துதா, என்னோட கையில உன் கைய கோத்து ஜோராக ஊருக்குள்ள போகணுமே, கனவுல கால் பதிச்சா கலவரம் நடத்தி புட்டா உறக்கிற தினசுல தாய உலகத்தை மயக்கி புட்டா, கோச்சிக்கிட்டு நீயும் போனா பின்னாடியே வர தோணும், திட்டிக்கிட்ட நீயும் போனா ஒட்டிக்கிட்டே வர தோணும். ஓய் மெஸ், நீ எப்படிங்க? என் பேரு மெஸ் இல்ல, சக்தி. நீ வெறும் சக்தி இல்ல, என்னோட ஆதார சக்தி. எனக்கு தெரியும் உனக்கு தூக்கம் வந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் உங்களை பார்க்க வந்தேன்.
அண்ணே என்னண்ணே? என்னடா அப்படி பாக்குற? உங்க அண்ணிடா. அண்ணியா? எங்க எங்க? இதோ இங்க. எங்கண்ணே? டேய் இவ்வளவு நேரம் இங்க தானே உட்காந்துட்டு இருந்தா. என்னண்ணே தனியாலாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்ட? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. டேய் கிரி எந்திரா. டேய் எந்திரா கிரி. அண்ணன் தனியா உட்காந்து பேசுறான். பயமா இருக்குடா எனக்கு. எந்திரா டேய். எந்திரா. எந்திர சொல்லடா டேய். அவனே என்ன எழுப்புற? சும்மா இருடா. அவனே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டோம். நான் மட்டும் எதுக்கு முடிச்சிருக்கணும்? திடியா திடியா. என்னண்ணே என்னண்ணே புதுசா வெக்கம்லாம் படுற? திடியா என்னண்ணே? அவளை உடனே பார்க்கணும் போல இருக்குடா. இப்ப மெஸ் பூட்டி இருப்பாங்கண்ணே. விடிஞ்சதும் பல்லு விளக்கிட்டு உடனே இட்லி சாப்பிட மெஸ்ஸுக்கு போயிருவோம். மெஸ்ஸுக்கா? எதுக்காக? மெஸ்ஸுனா எதுக்காவா? டேய் இந்த நேரத்துல போய் அண்ணிய பார்க்கணும் சொல்றாரு அவரு. இந்நேரம் போனா என்ன தப்பு? அப்படி சொல்றா என் செல்ல குட்டி. டேய் எப்ப போனாலும் அவ அங்கதான்டா இருப்பா. இருக்கலாம், இல்லாமையும் போலாம், பார்க்கலாம், பார்க்காமையும் போலாம், பேசலாம், பேசாமையும் போலாம். அண்ணா அண்ணி அங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாடா? டேய் தடியா போய் அங்கிருந்து ஒரு பூவை பிச்சுட்டு வாடா. டேய் தடியா சீக்கிரம் போடா. நடுராத்திர பூவை பிரி பஸ்ஸுக்கு போடும் டார்ச்சர் பண்றாங்களே. ஏய் உர்ரா. புடிடா. அண்ணா இது ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா. அதாவது அன்னி கிடைப்பாங்கன்னு சொல். மா இந்தா கசாயம். மா குடிச்சதாம்மா சரியாகும். அப்பதான் உனக்கு அந்த வலியெல்லாம் சரியாகும். மா நாம அவர்கிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கவே கூடாதுமா. அதை அங்கேயே கொடுத்துட்டு வந்திருந்தோம்னா நமக்கு இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. முன்னாடியே இப்படியெல்லாம் யோசிச்சு வாழ்ந்திருந்தா என் வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும்மா. நான் தான் எதையும் யோசிக்கிறது இல்லையே. ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு நம்ம ஆசை கனவு இதெல்லாம் எல்லாமே கையை விட்டு போயிருமா. எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்துக்காகத்தான் நாம வாழ வேண்டியதா போயிருது. ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த பணத்தை உங்க அப்பா அந்த மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு வந்திருந்தா கூட அவரு வேற எந்த வழியில இந்த வீட்டை எடுத்துக்கலான்னு யோசிச்சிருப்பாரு. எனக்கு இந்த வீடு வேணும். உன் கல்யாணம் கௌரவமா நடக்கிறதுக்கு எப்படியும் வேணும். அந்த மனுஷன் இருந்துட்டு போகட்டும். அவர் உங்க அப்பா. அந்த மனுஷனும் வேணும். கஷ்டமா இருக்குடே, பாரமா இருக்குடே. இப்படி ஆகும் என் பொழப்பு. சரிம்மா எல்லாம் சரியாயிடும். வலிக்குதா? மா இந்தம்மா கொஞ்சம் குடிமா, அப்பதான் வலியெல்லாம் சரியாகும். நல்லது யமுனா, நல்லதுக்கு தான். இந்த மாதிரி ஒரு சமயத்துல இப்படி ஒரு காயம் பட்டது நல்லதுக்கு தான். மனசுல இருக்கிற வலிய மறக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. மா நான் சொன்னா கேப்பல்ல, இத குடி. குடிமா ப்ளீஸ்மா குடி. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்க. சரி
மா எங்க எல்லாருக்கும் நீதான் தைரியம் சொல்வ. இப்ப நீயே சின்ன பிள்ளை மாதிரி எழுதிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன போதும் தெரியலையே. கடவுளை நீதான் காப்பாத்தணும். அண்ணே டைம் ஆயிடுச்சு, படுனே. நாளைக்கு காலைல கலெக்ஷன் போகணும்ல, நாம போத்திட்டு படுப்போம். அடிங்க எந்திரி. திடியா அவன் என்னமோ சொன்னான்ல, அதை செய்டா. அண்ணா அவன் தேவையானதெல்லாம் பேசியிருப்பானா. இப்ப வேணாண்ணா, காலை பாத்துக்கலாம். நான் போய் படுனா. அண்ணே அவன் ஏதோ சீரியல பார்த்துட்டு உளறானே. வந்து தொலைப்பதான் தூங்க முடியும். இதோ செய்யறேனே, இப்ப பாருங்கண்ணே. அன்னி கிடைப்பாங்க, அன்னி கிடைக்க மாட்டாங்க. அன்னி கிடைப்பாங்க, அன்னி கிடைக்க மாட்டாங்க. அன்னி கிடைப்பாங்க, அன்னி கிடைக்க மாட்டாங்க. கடவுளே பார்த்து பண்ணு. அன்னி கிடைப்பாங்க, அன்னி கிடைக்க மாட்டாங்க. அன்னி கிடைப்பாங்க, அன்னி கிடைக்க மாட்டாங்க. அன்னி கிடைப்பாங்க. அண்ணே அன்னி கிடைப்பாங்க. அன்னி உங்களுக்கு அன்னி கிடைச்சமே. வாடா இப்ப பாத்து வந்துடலாம். அண்ணே இப்ப போய் அங்க நின்னா அன்னி கிட்ட என்ன சொல்லுவ? நாங்க ரோஜா பூ போட்டுக்கிட்டே இருந்தோம், நீங்க கிடைப்பீங்கன்னு வந்துச்சு, அதான் வந்தோம்னு சொல்லுவீங்களா? கடுப்பாயிருவாங்கண்ணே. டேய் ஏன் ஒரு ஐடியா இருக்குடா. என்ன ஐடியா? என்னம்மா நீ இன்னும் தூங்கல? நீ இவ்ளோ கஷ்டப்படும் போது நான் எப்படிம்மா தூங்குறது? ரொம்ப வலிக்குதாம்மா. நாளை காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், அப்பதான் எல்லாம் சரியாகும். கஷாயம் சாப்பிட்ருக்கேன், காலையில எல்லாம் சரியாயிடும். போங்க போய் தூங்குங்க, போங்க. ஆனா இப்போ போய் அவளை பார்க்க போறேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு வயிறு கலக்குதுடா. அது காஸ்டபிள் அடிங்க. தெரியாம சொல்லிட்டேனே, வா போவோம். சரி வா. டேய் இதான் கூப்பிடுற லட்சணமாடா? என்னடா இது பிச்சை எடுக்கிற மாதிரி கூப்பிடுறியாடா? அம்மா சோறு போடுங்க. யாரு கூப்பிடுறாங்க? அம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன். போ.
நீங்களா எந்த நேரத்துல என்ன இங்க? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். சாரி, தூங்கிட்டீங்களோ? இல்ல உங்களுக்கு தூக்கம் வருதா இப்போ? ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? ஆமா, இவங்க 2 பேரும் யாரு? ஓ, இவங்களா? பாவங்க, இவங்க ரொம்ப வயசானவங்க. பார்த்தாலே தெரியல உங்களுக்கு? பசி தாங்க முடியாம ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தாங்க. உங்க மெஸ்ல சாப்பாடு கிடைக்குமே தான் கூட்டு வந்தேன். எந்த நேரத்துல எப்படிங்க சாப்பாடு கிடைக்கும்? இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மிச்சம் மீதி எதா இருந்தாலும் கொடுங்க, அவங்க சாப்பிட்டுப்பாங்க. பசிங்க, பசியில் இருக்காங்க, அதான். ஏங்க பாவங்க ரொம்ப பசியில் இருக்காங்க.